பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சம்யுக்த கிசான் மோர்ச்சா, அதாவது ஐக்கிய விவசாயிகள் முன்னணியுடைய தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தோழரே. நேற்று மெயின் பட்ஜெட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் பல்வேறு திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க, பல்வேறு விருதுகளையும் அறிவிச்சிருக்காங்க. எல்நிலையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பு திட்டம்லாம் இருக்குது, அதை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. முதல் கட்டமாக நீங்கள் விவசாய செயற்பாட்டாளராக இருக்க வகையில் முதல் கட்டமாக இந்த விவசாய பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழ்நாட்டில் உள்ள விவசாய சங்கங்கள் அவங்கவுங்க ஒவ்வொரு பார்வையிலிருந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறத மாதிரி வைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. அந்தந்த எந்த ஏரியாவில் அவங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதில்ல. ஆனால் எஸ்கேஎம் ஐக்கிய விவசாயிகள் முன்னணிங்கிற அடிப்படையில் எங்களுக்கு ஆல் இண்டியாவில் ஒரு பார்வை இருக்குது. நாங்கள் வைக்கிற முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படிங்கும்போது அந்த பார்வையிலிருந்து தான் நான் இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது. அதுக்கு கூடுதலாக தமிழ்நாட்டில் என்ன சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்கின்ற பார்வையை நாங்கள் வைக்கிறோம். முதல்ல நாங்கள் எங்களுடைய பார்வை என்பது, அதாவது வருமானத்தை விவசாயிகளுக்கு அதிகரிப்பது, அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ வருமானத்தை அதிகமாக அதிகரிப்பது அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்ச ஆதார விலையை கூட்டுவது அப்படிங்கிற மாதிரி 23 பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது. அப்போ இவங்க அறிவிக்க முடியாது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, முக்கியமாக தமிழ்நாட்டில் நெல், கரும்பு இந்த விஷயங்களுக்காக நெல்லுக்கு ஊக்கத்தொகையை கொடுக்கணும். ஊக்கத்தொகையை கொடுக்கறது மூலமாக நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், எதிர்பார்த்தோம்னா ஒரு 3500 ரூபா ஒரு குவிண்டலுக்கு இவர்கள் கொடுத்தார்கள்னு சொன்னால் எங்கள் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு இந்த வருமானம் கிடைக்கிற மாதிரி. அதை பற்றின அறிவிப்பு இடம் பெறல. அதில் ஒன்றுமே இல்லை. தேர்தல் வாக்குறுதியில் இதை ஏற்றுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் பார்க்கல. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது இது. அவங்க கூடுதலாக கொடுக்குறாங்களான்னு சொன்னாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது, விவசாயிகள் எதிர்பார்த்தது இது ஒன்று. ரெண்டாவது, ஊக்கத்தொகை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் கூடுதலாக கரும்புக்கு டன்னுக்கு 4500 ரூபா கேட்டிருந்தோம். அது பற்றியும் எதுவும் ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய எதிர்பார்ப்பு சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஆதார விலைக்கான அதை நோக்கி போவதற்கு, வருமானத்தை விவசாயிகளுக்கு உயர்த்துவதற்கு ஒரு சிறிய நடவடிக்கை கூட இவர்கள் செய்யவில்லை. ரைட். இந்த குண்டால் விலை ஏற்றி தரது அப்படிங்கிறது வருமானத்தை உயர்த்துவதற்கான ஒரு பகுதி, ஒரு திட்டம்னு வச்சுக்கலாம். மற்ற திட்டங்கள்லாம் என்ன? அடிப்படை இதுதான். அடிப்படையான திட்டங்கள் முதல்ல வருமானத்தை உயர்த்துவது, தான் விளைவிக்கக்கூடிய பொருளை விற்பது. மற்ற வேற எந்த இருக்கு? நீ எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். சின்ன சின்ன விஷயங்கள் எது எடுத்தாலும் மொத்தத்தில் விளைச்சல் தான் நிற்கும். விளைச்சலை கொண்டு போகிறது, சந்தையில் எளிமையாக்குவது, சந்தைப்படுத்துவது, அதோடு சேர்ந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்காக துணை வினைகள் தான். அதெல்லாம் நம்ம பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதே போல் கூடுதலாக இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உற்பத்தி செலவை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகள். அதாவது எங்களுக்கு வருமானம்னு சொல்லும் பொழுது வருமானத்தை பெருக்குவது, நான் இது சொன்னது, வருமானத்தை பெருக்கணும்னா செலவை குறைக்கணும். அதுக்கு என்ன, விதை, உரம், பூச்சிக்கொல்லி, டீசல், தொழிலாளர் கூலி ஆகிய அனைத்தும் அதிகரித்திருக்கின்றன. இதை குறைக்கிறதற்கு பெரிய அளவிலான மானியங்கள் அல்லது விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை இவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. இப்போ பார்க்கும்போது ரசாயன பயன்பாடை குறைக்கிறதுக்காக திரவங்களை நாங்களே கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 1 லட்சம் ஏக்கருக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பயன் தராதா? மானியமாக கொடுக்குறாங்களா, எப்படி கொடுக்குறாங்கிறத பொறுத்து இருக்கு. ரசாயனங்களை குறைப்பது என்பது இன்றைக்கெல்லாம் யூரியாவோ மற்ற விஷயங்களோ ரசாயனம்னா அது தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு தேவைப்படுது. இவங்க கொடுக்கறது எவ்வளவு, 1 லட்சம் ஏக்கர்னா சாதாரணமாக 8 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு டெல்டாவில் இன்றைக்கு பயிரிடக்கூடிய ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் இன்னைக்கு வேலைக்காகாத விஷயம். அப்போ அதுல ஒரு விஷயம்தான் இந்த உயிர்மை வேளாண்மை. கண்டிப்பா, அதாவது ரசாயனம் இல்லாத அப்படிங்கிற உயிர்மை, ஆர்கானிக் அப்படிங்கிறத பார்க்கும். அதனால செலவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளும் எதுவும் இவர்களிடம் இல்லை. அப்புறம் போனஸ், நெல், கரும்பு, அந்த போனஸை அதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதுபோல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாங்கள் மீண்டும் 4 நாட்களுக்கு முன்னால் கூட ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் எல்லா விவசாய சங்கங்களும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். என்ன போராட்டம்? கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடனை
சிறு குறு விவசாயிகளுக்கு வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அதற்கு மேற்கொண்டு நிலமுள்ள விவசாயிகளுக்கு அவர்களிடம் 50 விழுக்காடை தள்ளுபடி செய்ய வேண்டும். செய்யல. அதுக்கு 1000 கண்டிஷன். அது இத்தனை ரூபா தள்ளுபடி பண்றோம். இதுவரை அது அதிமுக அரசோ திமுக அரசோ யார் இருந்தாலும் பணத்தை வைத்து அவர்கள் கிரைட்டீரியாவாக இத்தனை ரூபாய் அப்படின்னு போடலை. முதல் தடவையாக இது மிக மிக மோசமான ஒரு செயல்பாடு. இந்த கிரைட்டீரியா வச்சு தான் முதல் முறையாக அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்களே, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே இருக்குல்ல. அப்புறம் எப்படி பட்ஜெட்டில் அது இடம் பெறுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லையே, அதாவது பட்ஜெட்டில் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட இன்றைக்கு எத்தனை தடவைன்னு தெரியாது. நாங்கள் பார்க்கும்போது 145 தடவைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய தடவை திருத்திட்டாங்க. அப்போ இதை என்ன திருத்த முடியாதுதான் என்ன போட்டிருந்தா 4 நாளைக்கு முன்னால் போட்டதுன்னா அவசரமாக அதை திருத்தப்பா அல்லது பின்னால் சேர்க்கணும்னு சொல்லிட்டு 2 IAS அதிகாரை போட்டு சேர்க்க முடியாதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் புனிதமான விஷயம் கிடையாது. பட்ஜெட்டில் இடந்துட்டு அப்படிலாம் இதெல்லாம் சும்மா ஆட்களை மிரட்டுவதற்காக இந்த சிலம்பு கம்பு வரிசை போடுற மாதிரி உள்ள விஷயங்கள் அதெல்லாம் இல்லை நண்பரே. அதுக்கப்புறம் இந்த கூட்டுறவு கடன் சம்பந்தமாக எதுவுமே இல்லை, பேசவே இல்லை. இதை செஞ்சிருக்கணும். அல்லது அதற்காக நீ எதை ஒதுக்கியிருக்கிறாய் என்ற பணத்தையாவது நீ சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லை. இந்த கூட்டுறவு கடன்ல மொத்தமாக நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க, இந்த உள்ள கடனுக்காக நீங்க இதை ஒதுக்கலை, இதை நான் முடியாது அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்கிறீங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அப்புறம் நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்காக எதுவுமே செய்யலை. ஓய்வூதியமோ அல்லது அவர்களுக்கு வருமானம், சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து எந்த திட்டங்களும் நீங்க இல்லை. அது ஒரு முக்கிய செக்ஷனுங்க. அவன் தாங்க கிராமப்புறத்துல இவர்களும் சேர்ந்துதான், விவசாயிகளும் நிலமற்ற விவசாயிகளும் சேர்ந்துதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள எக்கனாமி வீழ்ந்து ஓடும் போது இந்தியாவுடைய எக்கனாமி வீழாமல் இருப்பதற்கு காரணம் இந்தியாவில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களும் LICயும் கிராமத்தில் உள்ள விவசாயிகளும் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது காரணம். அப்போ இதுக்கு இவர்கள் இந்த அதிகாரிகளுக்கு அந்த நேரத்தில் இது ஏதாவது செய்யணும், ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. போயிட்டு அதனால் என்ன, இதை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களுடைய நடைமுறையில் இந்த விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்த்த அம்சம். வருமானம் அதிகரிக்கவில்லை, செலவுகளை குறைக்கவில்லை, கடனை தள்ளுபடி செய்யவில்லை, நிலமற்ற விவசாயிகளுக்கு அவர்களுக்காக எதுவும் செய்யவில்லை. அதுக்கப்புறம் இப்போ இந்த விஷயங்களை பட்டியலிடுறீங்க இல்லையா, இது ஓவராலாக எப்போதுமே இருக்கக்கூடிய கோரிக்கை தானா, இல்லை இப்போ பர்டிகுலராக இந்த கோரிக்கைலாம் நீங்கள் வைக்கிறீங்களா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும்? எல்லா நேரங்களையும் வச்சிருக்கோமேனா இப்படி சொல்ற நான் வேணா உங்களுக்கு புதுசா இருக்கலாம் அல்லது எல்லாம், ஆனால் இது தனித்தனியா வச்சிருப்பாங்க. நெல்லுக்கு போனஸ் விலை கூட்டின்னு வச்சிருப்பாங்க, செலவுகளை ரசாயன விலை குறிச்சுன்னு வச்சிருப்பாங்க. இந்த பாணியில அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம். நான் என்னுடைய அகில இந்திய பாணியில இந்த விஷயங்களை வைக்கிறேன். கடன் தள்ளுபடி அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து இதை வைக்கிறேன். அப்புறம் இலவச மின் இணைப்புகள், பல ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எத்தனை புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்ற தெளிவான இலக்கு இவர்களுக்கு இல்லை. ஆனா அதுக்காக எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இலக்கு வேணும். அதை விட இன்னும் கூடுதலாக வேற சில விஷயங்கள். இப்போ அந்த மதிப்பீடுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய இலவச மின்சாரம் அந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு தானா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதுவும் இருக்கு. அது பற்றி தெளிவான விளக்கம் இல்லை. அப்புறம் எல்லினோ, சூப்பர் எல்லினோ, அதுவும் இந்த ஆண்டு பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சோல் முடிஞ்சு போச்சு. நம்ம டெல்டா மாவட்டம் முழுக்க தண்ணி வேற திறக்கல. விவசாயிகள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி கூட இல்லை, குடிக்க தண்ணி இல்லைங்க. அந்த மாதிரி நிலவரத்தில் இருக்கும்போது பேரிடர் மேலாண்மைக்காக கடந்த ஆட்சியில பேரிடர் மேலாண்மைக்காக அல்லது என்ன சொல்றது அந்த கிளைமேட் சேஞ்ச் அதுக்காக சில திட்டங்கள், சில ஆராய்ச்சிகள், மற்ற விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. இவங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமாக எதுவும் இல்லை. பொதுவாக சில விஷயங்களை அவர்கள் சொல்லி அதில் என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் எல்னினோ அந்த தாக்கத்தை தடுப்பதற்காக 12 மாவட்டங்கள்ல என்ன விஷயத்தை செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வேளாண் பல்கலைக்கழகம் தயாரித்த சிறப்பு மாவட்ட வாரியாக சிறப்பு திட்டம் ஒன்று இருக்கு, அதை நாங்கள் செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. என்ன திட்டம்னு நீங்க அறிவிச்சா தானே பட்ஜெட்ல விவாதிக்க முடியும். அறிவிச்சிருக்காங்களா? இல்ல. அதுவும் எல்லினோ எந்த மாவட்டத்துல பாதிக்கப்படும் 4 அதிகாரிகள் உட்கார்ந்து தீர்மானம் பண்றது இல்லை. அப்போ இது அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு? ஸ்டேக் ஹோல்டர்னா இதனால் பாதிக்கப்படுபவர்கள் யாரு? இதுல நீங்க அதிகாரிகள், அரசாங்கம்,
விவசாயிகள் we are also stakeholders. எங்களுக்கும் தெரியணும் தானே. நீங்க மட்டும் ரகசியமா செய்து கொண்டு போறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. அதுபோல மண்வள பாதுகாப்பு, அதுக்கு வந்து ஒரு 600 கோடி ரூபா பட்ஜெட்ல 5 ஆண்டுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. 122 கோடி ரூபாய் இந்த வருஷத்துக்கு 0.51 மாநிலம் முழுவதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டா ரொம்ப கம்மி. குறைஞ்சது 300 இருந்து 500 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கணும். ஓகே, ஆனால் 5 வருஷத்துக்கு 600 கோடி 600 கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க. அதே போல பயிர் காப்பீட்டு, இது வந்து காப்பீடு வந்து நாங்கள் இந்த பயிர் காப்பீடு விவசாயிகளுடைய நிலை என்னன்னு கேட்டால், இதனால் விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லை. ஓகே, அடிப்படையில் எங்களுக்கு எங்களுடைய எதிர்பார்ப்பு பொதுத்துறையில் மேக் ஓவர் பண்ணணும் அல்லது அரசாங்கம் நடத்தணும் அப்படிங்கிறதான். நீ இந்த ரூபாய் இன்னைக்கு 655 கோடி ரூபாயை 48.55 கோடி ரூபாயை போடுறிய, இது வேஸ்ட். கவர்மெண்ட் வந்து குப்பையில போடுற மாதிரி இல்ல, ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வருது, அதுல பயிர்கள் பாதிக்கும். அதுதான் சொல்றேன், விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லையா, விவசாயிகளுக்கு அந்த கடன் கிடைப்பதில்லை, அந்த பயிர் காப்பீடு திட்டம் கிடைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். சிறுதானியத்துக்கு வந்து 63.8 கோடி ரூபா வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க சிறுதானிய இயக்கத்திற்கு. ஆனால் சிறுதானியத்தை பொறுத்தளவில் சந்தைப்படுத்துவதற்கு கொள்முதல் விலையை நீங்கள் அறிவிக்காமல், கொள்முதல் இடம் இல்லாமல், அதான் இப்போ நெல்லுக்கு கொள்முதல் விலை இருக்கு இல்லையா, அது மாதிரி சிறுதானியத்துக்கு கொள்முதல் விலை இல்லாமல் நீங்கள் சிறுதானியத்தை அதிகப்படுத்துறோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? ஐயா, ரோட்டில் போய் வச்சுக்கிட்டு வந்து அவன் என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய இல்லை. விலையானது அப்போ உற்பத்தியை பொறுத்தும் விலையானது தீர்மானிக்கப்படும் இல்லையா? அப்போ உற்பத்தி நம்ம முதல்ல பெருக்கும், அதுக்கப்புறம் விலையை நிர்ணயிப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வர முடியாதா? உற்பத்தியை விலையை அதிகப்படுத்தி தான் இன்றைக்கு இந்திய விவசாயிகளினுடைய சீரழிவுக்கு முக்கியமான காரணமே உற்பத்தியை அதிகப்படுத்தியது, சந்தை இல்லாமல் வாங்கும் விலை இல்லாமல் போனது. ஓகே, இந்த அகில இந்திய அளவில் எங்களுடைய சங்கம் இந்தியா முழுவதும் உற்பத்தியான அந்த காலகட்டம் வந்து அதாவது 2016 2017ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் பால் வளர்ச்சி அதிகமாக இருந்தது, காய்கறி வளர்ச்சி அதிகமாக இருந்தது, உருளைக்கிழங்கு வளர்ச்சி அதிகமாக இருந்தது. வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் ரோட்டில் கொண்டு வந்து கொட்டுனாங்க. ஓகே, அப்போ உற்பத்தியை பெருக்கு என்பது போலியான வாதம். ஒருபுறம் நான் சொல்றேன் உற்பத்தியை நாங்கள் பெருக்கிறோம், ஆனால் அமெரிக்கா கூட இந்த ஒன்றிய அரசு ஒப்பந்தம் போட்டுட்டு அமெரிக்காவில் உள்ள விவசாயிகளினுடைய அனைத்து பொருள்களையும் இங்கு கொண்டு வந்து இறக்குமதி பண்ணேன்னா, நான் இவர் என்ன உற்பத்தி பண்ணாலும் அவன் இதை விட குறைச்ச விலைக்கு வச்சு கொடுக்கும்போது என் பொருள் எங்கேயா விற்கும்? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ அதனால இந்த கொள்கையே தப்பு, அது ஒன்றிய அரசோட சம்பந்தப்பட்டது. அதனால உற்பத்தி பெருக்கம் என்பது இந்த கொள்முதல் விலையோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அது அதிலிருந்து டைவர்ட்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன உற்பத்தி பண்ணாலும் வீட்டில் தான் வச்சுக்கணும், ஓகே, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதையும் முக்கியமான விஷயமா இருக்கலாம். அதான் விலை பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மக்காச்சோளத்துக்கு 36 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. மக்காச்சோளத்து விலைக்கு பாதுகாப்பே கிடையாது. ஓகே, எத்தனால் தீவன அந்த தொழில்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டாச்சுன்னு சொன்னால் கூட வந்து ஓரளவுக்கு இந்த மக்காச்சோளத்துலேருந்து எத்தனால் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. காட்டுப்பன்றி தடுப்புக்கு வந்து 7.35 கோடி ரூபா போட்டிருக்கிறாங்க. இது ஓரளவுக்கு இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறோம். அதை விட நான் கூடுதலாக நேர்மறை அம்சமாக பார்க்கிறது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், ஒன்று காட்டுப்பன்றி சேத தடுப்பு சட்டம், இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னேன், தஞ்சையில் நம்மாழ்வார் ஆர்கானிக் உயிர்மை வேளாண்மை கல்லூரி, அதான் ஆர்கானிக்கான கல்லூரி இருக்க, அது இன்றைக்கு உடனே தெரியாது அதனுடைய விளைவு. ஓகே, அதாவது நஞ்சில்லாத விவசாயத்தை நோக்கி, ரசாயனம் இல்லாத விவசாயத்தை நோக்கி நம்ம மக்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால், அது அந்த கல்லூரி ஆரம்பித்து அதில் விவசாயிகளை பயிற்றுவிச்சு இதில் பயிற்றுவிக்கிற மாணவர்கள் போய் இது பண்ணுறது தான் அது நல்ல ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன வகையிலே பார்க்கும்போது ஊட்டியில் வந்து வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் 5 கோடியில் அமைக்கப்படணும். ஆமாம், அதுவும் ஒரு சிறந்த விஷயம். அது நான் ஏற்கனவே முதலே சொன்னேன். அதுவும் ஒரு சிறந்த 2 விஷயம் வந்து, அது கடந்த ஆட்சியில் வந்து நான் முதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு இந்த மாணவர்களுக்காக போட்டாங்க பார்த்தீங்களா, அதுபோல இது ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய திட்டம். ஒரு அடுத்த அது உடனடியே தெரியாது, அடுத்த 4 ஆண்டு 5 ஆண்டு வரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வந்து தமிழ்நாட்டுக்கு விவசாயத்துக்கு நல்ல பலனை குடிக்கக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் என்னுடைய சுருக்கமான பார்வையாக நான் பார்க்கிறேன். உயிர்மை வேளாண்மை பற்றி பேசுனீங்க, அதில் வந்து 2 திட்டங்கள் குறிப்பாக பார்க்க முடியுது. ஒன்று வந்து நம்மாழ்வார் விருது, உயிர்மை வேளாண்மையில் சிறந்து வழங்கக்கூடிய 5 விவசாயிகளுக்கு விருது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா,
உயிர்மை வேளாண்மையை 20,000 ஏக்கருக்கு உயிர்மை வேளாண்மைனா ஒன்றும் இல்லை, ஆர்கானிக் ஃபார்மிங், ரசாயனம் இல்லாத அந்த ஃபார்மிங் தான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். 20,000 ஏக்கருக்கு செய்யக்கூடியவர்களுக்கு 1 ஏக்கருக்கு 4,000 சிறப்பு தொகை. அர்த்தம், தமிழ் அர்த்தமா வந்து அவங்க போட்டது தப்பு. அதாவது அந்த வடிவமைச்சவங்க தப்பு. 20,000 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி தமிழ்நாட்டில் எவரும் இருக்க மாட்டார்கள். அப்போ அந்த விஷயம் அப்படி இருந்தாலும் அவர்களுடைய நிலம் பிடுங்கப்பட்டிருக்கும். அந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்கு, அப்படியே படிங்க. மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையினை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் ஆர்கானிக் வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 சிறப்பு ஊக்கத்தொகை. அப்போ இது எப்படி இருக்கணும் நான் நினைக்கிறேன்னு சொன்னால், 20,000 ஏக்கர் மொத்தமாக பரவலாக இருந்ததுன்னா ஆவரேஜாக போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அதில் உள்ளவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 4,000 ரூபாயா? ஆமாம், 4,000 ரூபாய் கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா ஒரு அந்த கோஆபரேட்டிவ் மாதிரி போடுறாங்க பார்த்தீங்களா, வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து 20,000 ஏக்கர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி தனிப்பட்ட விவசாயிகள் 20,000 ஏக்கர் ஆர்கானிக் ஃபார்மிங் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற மொத்த விவசாய நிலத்துல இப்போ இந்த 20,000 ஏக்கர்ல உயிர்மை வேளாண்மை அப்படிங்கிற விஷயம், அதுக்கு வந்து இந்த தொகை வந்து கரெக்டாக இருக்குதா? 1 ஏக்கருக்கு 4,000 ரூபாய். அவங்க எத்தனை ஏக்கர் செய்யறாங்கன்னு நமக்கு தரவு இல்லை இல்லையா? எத்தனை ஏக்கர் செய்யறாங்கன்னா புதுசா இன்க்ரீஸ் பண்ணி 20,000 ஏக்கரும் கொடுத்துருக்குறாங்க. 20,000 ஏக்கருங்கும் போது 40,000 ஏக்கரா இருந்ததுன்னா டபுள் மடங்கு பண்ணுவாங்க. 20,000 ஏக்கருக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. கொடுத்ததே இவ்வளவு ரூபா தான் பொழுது வந்து கூடுதலாக இருந்தா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனவே இதுல இந்த சென்டென்ஸ்லயே இந்த இதுலயே அடிப்படையில் தவறு இருக்கிறது. தென்னை விவசாயிகளை பத்தி பார்க்கும்போது தென்னை நோய் தடுப்புக்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. 22.30 கோடி, அதாவது அந்த மதிப்பில் வந்து தென்னை பதப்படுத்தும் கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தென்னைக்கான சிறப்பு திட்டமாக 14 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்புறம் தென்னை பதப்படுத்தும் கழகத்துக்கு 5.3 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் தென்னைக்கான வந்து இந்த சவுத்தில் உள்ள சில விருதுநகர் அந்த மாவட்டங்களுக்கு அல்லது இங்கே வேறு சில மாவட்டங்களுக்கும் மேற்கு உள்ள கோயம்புத்தூர் அந்த மாவட்டங்களுக்கும் இதாக இருக்கும். இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் சின்ன சின்ன விஷயம். அதே மாதிரி நாங்கள் வந்து ரப்பருக்கு கேட்டிருந்தோம், வரல. கறிக்கோழிக்கு கேட்டிருந்தோம், வரல. அதாவது கறிக்கோழி வந்து அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கூலி வளர்க்குறதுக்கான கூலி அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவது பெரிய பண்ணை வச்சுருப்பாங்க, அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து 6 ரூபா 50 பைசா வந்து கறிக்கோழி தான் வழங்கி வர்றாங்க. அதை வந்து நாங்கள் இப்போ எவ்வளவா கேட்டிருந்தோம்னு கேட்டிங்கன்னா 20 ரூபாயாக மாற்றி வந்து எங்கள் விவசாய சங்கங்கள் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒன்றும் எந்த வார்த்தையும். இன்னொன்று, நெல் கொள்முதல் நிலையங்களுக்கான ஒரு கட்டணம் கட்டுவதோ அது தொடர்பான திட்டங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லப்படும். அதாவது அந்த கட்டணம் போதாதுங்கிறதானே, அது சம்பந்தமாக எதுவும் இல்லை. அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 45,000 தார்பாய்களுக்கு ரூபா ஒதுக்கி இருக்காங்க. மேலே மழை பெஞ்சதுன்னா மேலே போட்டு மூடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல சேமிப்பு கிடங்களுக்கு 4.8 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. வேற புதுசா இடங்கள் வாங்குவதற்கோ கட்டிடங்கள் இது பண்றதுக்கோ கொள்முதல் நிலையங்கள் அதிகரிக்கவோ இவர்கள் எதுவும் செய்யவில்லை. தார்பாய் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? தார்பாய் திட்டம் அப்படிங்கிறது தீர்வா கொண்டு வர்றது ஏதோ செய்யணும்னு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 1000 சதுரடியை மறைக்கணும் மழை வரணும்னா, இந்த 1000 சதுரடிக்கெல்லாம் வந்து பில்டிங்லாம் நம்மளால வாங்க முடியாதுப்பா. அப்படிங்கும்போது ஒரு 600 சதுரடி ஏதாவது பாய போட்டு மூடுன்னு சொல்லுவோம்ல, அது போலதான். ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இவர்களுக்கு வந்து மழை பெரிய அளவுக்கு வந்து விடாது, நாம மூடி வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸ்ட்ரக்சரே சரியில்லையே, கீழே கூடி தண்ணி வருத, கண்டிப்பா தர நிறையுத. 2 விஷயமா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, கொள்முதல் நிலையத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயி, ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாலைகள்ல. அப்ப அதுக்கு பாதுகாப்பு இல்லை. இது ஒண்ணு. இன்னொன்னு, நீ அவன் கொள்முதல் பண்ணதுக்கு பின்னால குடோனுக்கு போக மாட்டேங்க, அந்தந்த இடங்களுக்கு அவன் அங்கேயே வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து மாசக்கணக்கில் வச்சிருக்கிறாங்க. மழை பெஞ்சா அங்க முளைக்குது. 2 இடங்கள்லயும் வேஸ்ட். இது அரசாங்கத்துக்கு வேஸ்ட், இது தனிப்பட்ட விவசாயிகளுக்கு வேஸ்ட். எப்படி இருந்தாலும் மக்களுக்கான வேஸ்ட் தானே. நம்ம பணம் தானே, இவன் பணமா இருந்தாலும் சரிதான், அவங்க பணமா இருந்தாலும் சரிதான். அதை கொள்முதல் பண்ணிட்டாலுமே விவசாயிகளுக்கு நன்மை கிடையாது. விவசாயிகளுக்கு கொள்முதல் பண்ணிட்டா விவசாயிகளுக்கு நன்மை, ஒட்டுமொத்தமா மக்களுக்கு நம்ம பணம் தானே போகுது.
அரசாங்கத்துக்கு அவன் வாங்கிட்டான், பணம் அவன் கொடுத்தாச்சு, ஆனால் வம்பா போகுது இல்லை. நம்மகிட்ட கொள்முதல் பண்ணிட்டு கடலை கொண்டு கொடுத்தா ரைட், வேஸ்ட் தானே. கண்டிப்பா அந்த அடிப்படையில் சொல்றேன் நான். அப்போ அதுவும் வேஸ்ட். அப்போ இதைத்தான் சொல்றோம், இதற்கான இதெல்லாம் கூடுதலாக செய்ய வேண்டும். குளங்கள் தூர்வாருவதற்கு, அது நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே முதல்ல ஆழமாக அழுத்தி சொல்லலை. அதாவது தமிழ்நாட்டில் 41,948 ஏரிகள் குளங்கள் இருக்கின்றது. அவற்றை தூர்வாருவதற்கு போதுமான அளவுக்கு பணங்களை ஒதுக்கி இருந்தால் சார்ஜ், அந்த இதெல்லாம் தண்ணி சார்ஜ் ஆகும். தண்ணி சார்ஜ் ஆச்சுன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர்கள், கிராமங்கள் எல்லாத்துக்கும் தண்ணி வரும், பாசனம் பெருகும், ஆள் கூடாய் கிணறுகளுக்கு தேவையில்லை. அதாவது அந்த வனங்களாக மாறும், காடுகளாக மாறும், அந்த இயற்கையுடைய அந்த சிஸ்டத்தை, எக்கோ சிஸ்டத்தையும் மாற்றும். அதை பற்றிலாம் இவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஆழ்துளை கிணறுக்கு முதலீடு பண்ணுறதுன்றது ஒரு சிறப்பான தீர்வாக இருக்காதா? தண்ணி இல்லைன்னா எங்கேருந்து ஆழ்குழை தொடருக்கு வருவீங்க? அப்புறம் நீ அதுக்கு மட்டும் முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடல் கீழே கூடி உள்ளுக்கு வந்துடும், பூமியரிச்சு வந்துடும். அவன் சொல்லுவாங்க, சில இன்னைக்கு நாகப்பட்டினம்லாம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஜனகராஜன் கேட்டிங்கன்னா அவர் சொல்வார், கடல் பக்கம் கீழே இறங்கிட்டுங்காரு 2 அடி. எப்படி இறங்குச்சு? நீங்கள் சன் சயின்டிஃபிக்கான முறையில் கீழே இருந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கீழே புகழாயிரும் இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ல. அது மட்டும் இல்லை, கீழே உள்ள தண்ணியை எடுத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கடல் தண்ணி உள்ளுக்கு புகுந்துடும், உப்பு தண்ணியாக மாறிடும் கண்டிப்பாக கடல் ஓரங்களில். இப்போ இதெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமாக யோசிக்கணும். அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், இதை எடுத்து இதில் போடலாம், இதை எடுத்து இதில் போடலாங்கிற இந்த பார்வை அதிகாரிகளுக்கு இருக்கிறது. இந்த அதிகாரிகளினுடைய இந்த பார்வையை சரிப்படுத்தும் விதமாக அரசியல் ஆட்சியாளர்கள் விவசாய சங்க தலைவர்களோடு இணைந்து பேசி, இன்னும் பேட்ரியாட்டிக் நாங்கள் சொல்லுவோம், தேசப்பற்றுள்ள அந்த அதிகாரிகள் அல்லாமல், ஜனகராஜன் போன்ற உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பூவுலகி நண்பர்கள் போல சொல்வதாக இருந்தால், இவர்களெல்லாம் சேர்ந்து இணைந்து நீங்கள் சில செய்யும் பொழுது நாட்டுக்கு என்ன தேவைங்கிறத செய்வாங்க. அவங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இந்த பட்ஜெட் தொடர்பாகவோ இல்லை இந்த காவிரி தொடர்பாகவோ விவசாய சங்கத்தினர் ஒரு சில பேர் போய் முதலமைச்சரை பார்த்ததா சொல்றாங்க. ஆனால் விவசாய சங்கங்கள் மேசிவான ஒரு கூட்டம் நடைபெற்றதா, அங்கே போய் சந்திப்பு விவசாய சங்கங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்து பேசியிருக்கிறாங்க. அவங்க கருத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்த கருத்தை கேட்டதில் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த கதை தான் நான் வச்சிருக்கிறேன். அதில் உள்ள கருத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, அவங்க கடன் தள்ளுபடிங்கிறாங்க, இல்லை எல்லினோ பேரிடத்தை இல்லைங்கிறாங்க. அதை வாசிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்போது சந்தித்த விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்னடா நாம் ஒன்று சொல்கிறோம், ஆனால் வேற ஒன்று இங்கே நடக்குது, இங்கே எழுத்தா வேற ஒன்று வருதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்காதா? என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? ஏதோ 5க்கு 2 பழுதுலன்ட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். என்னென்ன சில விஷயங்கள் கிடைச்சது, வெங்காய கிட்டங்கி கிடைச்சது, நல்ல விஷயம். அதே போல் சிறுதானியங்களுக்கு 63 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் நான் சொன்னது போல அடிப்படை ஆதார விஷயங்களை தீர்ப்பதற்கு சரிப்படுத்துவதற்கு இல்லாமல் மேல் பூச்சி பூசுகின்ற ஜிகனா வேலை பேசுகின்ற விஷயமாக இருக்கிறது. இப்போ மெயினாக பார்க்கும்போது வேளாண்மையையும் தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை குறிப்பிடத்தை பார்க்க முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி சில மையங்கள் கட்டுறத ஒரு பக்கம் பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் பயிற்சி வழங்கி ட்ரோன் மூலமாக உரத்தை தெளிப்பது, அதுக்கான பயிற்சி, அப்புறமேட்டு பெண்களுக்கு அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு 50 பெண்களுக்கு மானிய விலை 50% மானிய விலையில் ட்ரோன் இலவசமாக வழங்குதல் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. மின்னணு விலைப்பட்டியலை உழவர் சந்தையில் பொருத்தும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி அப்போ ஏஐ பயன்படுத்தி ஒரு செயலி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்பத்தையும் வேளாண்மையையும் பொருத்துவது, பிளண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது காது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தொழில்நுட்பத்தையும் விவசாயத்தையும் இருக்கும்போது ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு. எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்த முடியும் என்பதுதான் முக்கியமான விஷயம். ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நான் 100 நாள் வேலை திட்டத்திற்கு வருகிறவர்களுக்கு கையில் அந்த ஃபோனில் வைக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, தெரியும் இல்லையா? எந்த இடத்துல போனாலும் அந்த இதை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணணும் செயலின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. என்னப்பா நீ இங்கே இருந்தா என்ன, 10 மணிக்கு கரெக்டாக வந்துட்டேன்னா அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் இது பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால்
எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சக்கணக்கான நிலமற்ற விவசாயிகளுக்கு அங்கே போகும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நெட் கிடையாது, மணிக்கணக்கில் நெட்டு கிடையாது, அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கிடைக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அந்த இதை வந்து ஆன் பண்ணும்போது நேரம் ஆயிடுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க அன்னைக்கு சம்பளம் கிடையாது. அது மட்டும் இல்லை, சாதாரண ஃபோன் வாங்குவதற்கே வசதி இல்லாத அந்த நிலமற்ற விவசாயிகள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு வந்து அந்த இதுகளில் செயலி இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இப்போ இப்படி இதெல்லாம் வந்து நடைமுறையில் வந்த சிக்கல்கள். அப்போ சம்பந்தமே இல்லாத படிப்பாளிகள், மேனாமணிக்கிகள், அறிவாளிகள் போட்ட திட்டங்கள்லேருந்து வந்த விளைவு. அதுபோல இதை பற்றி எனக்கு இன்னும் ஆழமாக இன்றைக்கு அதில் உள்ள சிக்கல்கள் வந்து என்ன, ட்ரோன்கள் என்ன, அது எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளவு மானியங்கள் இருக்குது, அதுக்கு வந்து உரங்களுக்காக போடுறது, மற்ற விஷயங்களில் எந்த இடத்துல வந்து அந்த இடங்கள் வந்து பயிர் பச்சை பிடிச்சிருக்கா, செடி பார்த்துருக்க போய்தான் இருக்கா, வளர்ந்துருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கெல்லாம் நல்ல விஷயமா இருக்குது. இன்றைக்கெல்லாம் சைனாலெலாம் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக வந்திருக்கு. ஆனால் அதை பேக்கப் பண்ணுறதுக்கு, கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதை செய்கிறதுக்கு அங்கே சிஸ்டம் இருக்குது. இங்கே அந்த சிஸ்டம் இருக்குதா? அதுதான் கொஸ்டின். அப்போ எல்லாம் சேர்ந்து இருந்தால்தான் வந்து இது சரியாக இருக்கும். அடிப்படையில் பிரின்சிபலாக சொல்கிறதாக இருந்தாலும் டெக்னாலஜியும் அது எதையும், அது விவசாயமாக இருந்தாலும் சரி, எதையும் பிளெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது, வரவேற்க வேண்டிய விஷயம். அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது, அங்க அதுல அமல்படுத்தப்படுகிறது, எந்த அளவுக்கு அதிகாரிகளும் கீழ் உள்ள அமைப்புகளும் அக்கறையோடு இருக்கின்றன என்பது குறித்த விஷயம். அதுக்கான கட்டமைப்பும் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நீங்க எழுப்புறீங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சர்வதேச ஏற்றுமதிக்கான ஒரு 4 மையங்கள் அமைக்கப்படும். அந்த மையத்திலிருந்து பயிர் நடைமுறை பற்றியும் அதை பற்றின தொழில்நுட்பத்தை பற்றியும் விவசாயிகளுக்கு பயிற்சியோ அல்லது ஆலோசனையோ வழங்கப்படும், தொழில் வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏற்றுமதிக்கான வரி இங்கே அமெரிக்கா எவ்வளோ போட்டிருக்குங்கிறது அதிகப்படியாக போட்டிருக்காங்க. இறக்குமதி பொருட்கள் இங்கேருந்து அதிகமாக வந்து அங்கேருந்து வந்து இருக்கும்பொழுது ஏற்றுமதிக்கான எல்லா சந்தைகளையும் கார்களையும் எல்லாம் திறந்து வச்சுருந்தாலும் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குங்கிறது வந்து நான் கொள்கை அளவில் பேசுகிறேன். மற்றபடி இவங்க 4 இடத்துல வச்சுருக்காங்க. என்னென்ன பொருள்கள் உதாரணமாக வந்து வெளிநாட்டில் கிடைக்காத பொருள்கள்லாம் இருக்கக்கூடிய வந்து அதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படி இருந்ததுன்னா நல்ல விஷயம் தான். அதுக்குள்ளே நான் ஆழமாக போகலை. ரைட், ஓகே சார். இந்த விவசாய பட்ஜெட் தொடர்பாக பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி சார்.